வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாசிட்டிவ் மைண்ட் பாட்காஸ்ட். ஈர்ப்பு விதி, சுய முன்னேற்றம், மனநிலை சார்ந்த பதிவுகளை நாம தொடர்ச்சியா பாட்காஸ்ட் சீரீஸா நாம கேட்க இருக்கிறோம். போன வாரம் நம்ம லைவ் பண்ணியிருந்தோம். அந்த லைவ்ல நம்முடைய எபிக் லைஃப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற அண்ணா ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாரு. அதோட கிளிப்பை இப்ப நீங்க பார்க்கலாம். தயவு செய்து ஒரு நல்ல அருமையான அந்த சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோவை பிரபஞ்சத்துக்கும் மனித உடலுக்கும் மனசுக்கும் உள்ள தொடர்புகளை பத்தியோ நாம மேற்கொண்டு இன்னும் வேற மோட்டிவா மக்கள் கிட்ட நல்லா போய் சேர்ற மாதிரியும் இல்ல எனக்கோ உங்களுக்கோ எல்லாருக்கும் உதவுற மாதிரி மிக எளிமையான முறையில இன்னொரு வீடியோ தயவு செய்து போடுங்க சார். நிச்சயமாக நீங்கள் கேட்டுட்டீங்க. நிச்சயமாக நம்ம அதுக்கான ஒரு தொடர ஆரம்பிக்கிறோம். அவர் பேசும்போது நான் ஸ்மைல் பண்ணேன். அதை நீங்கள் நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு தெரியுமா? எக்ஸாக்டாக ஒரு வாரமாக நம்முடைய முன்னாடி வீடியோவில் பேசின மாதிரியான டாபிக்ஸ், அதாவது அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், மைண்ட் செட், பாசிட்டிவிட்டி, இதை பற்றி எல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இதையெல்லாம் வச்சு ஒரு புதுசாக ஒரு சீரீஸ் பண்ணணும், ஒரு தொடராக நம்ம நிறைய வீடியோஸ் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அன்னைக்கு லைவ் பண்ணும்போது இவர் தான் கடைசி காலர். எக்ஸாக்டா நான் மைண்ட்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தனோ அந்த விஷயத்த வீடியோவா போடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. இத நான் ஒரு கன்ஃபர்மேஷனா எடுத்துக்கிட்டேன். அதனுடைய விளைவு தான் இந்த புதிய தொடர் பாசிட்டிவ் மைண்ட் பாட்காஸ்ட் அப்படின்னு. எதுக்காக நாம பேர் வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாட்காஸ்ட்டை நீங்க கேட்கறதுனால பியூர்லி உங்களுடைய மைண்ட் செட்டை பாசிட்டிவா வளர்க்கறதுக்கு எது மாதிரியான கருத்துக்களை நீங்க கேட்கணுமோ அது மாதிரியான கருத்துக்களை நாங்க கொடுக்க இருக்கிறோம். இதுதான் இந்த பாசிட்டிவ் மைண்ட் பாட்காஸ்ட் அப்படிங்கிறதுக்கான இது உருவான ஒரு கதை அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இது இந்த தொடரினுடைய முதல் பகுதி. இந்த முதல் பகுதியில நம்ம எதை பத்தி பேச போறோம்? ஈர்ப்பு விதியிலிருந்தே ஆரம்பிக்கலாமே. எண்ணம் பொருட்களாக பரிணமிக்கும் அப்படின்னு சீக்ரெட்ல சொல்றதை நீங்க கேட்டிருப்பீங்க. இங்கிருந்தே ஆரம்பிக்கலாம். ஈர்ப்பு விதி அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் லா வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு இருக்க வேண்டிய சில முக்கியமான பகுதிகள் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்கலாம். முதல்ல ஒரு ஸ்ட்ராங்கான தாட், வலிமையான ஒரு எண்ணம். நம்ம எதை நினைக்கிறோமோ அந்த எண்ணம் இந்த உலகத்துல ஒரு பொருளாகவோ ஒரு சூழலாகவோ மாறுது. ஜிம் கேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்க நடிகர் ஒருத்தர் இருக்காரு. எனக்கு பிடித்த நடிகர்கள்ல அவரும் ஒருத்தர். ஈர்ப்பு விதி வேலை செய்யுது, நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் சொன்னாங்க. அதுல ஒருத்தர் ஜிம் கேரி. எண்ணம் பொருட்களாகவோ இல்ல சூழலாகவோ பரிணமிக்கும் அப்படிங்கறத நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு. ஜிம் கேரி ஒரு சிறந்த நடிகராகணும், படத்துல நடிக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டாரு. அதற்கான முயற்சிகள்ல நிறைய ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாரு. நிறைய ஆடிஷன்ஸுக்கும் போய்கிட்டு இருந்தாரு. பட் அவருக்கு பெருசா வாய்ப்புகள் கிடைக்கல. அவருடைய வாழ்க்கையில சில இலக்குகள் அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு. அவர் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரே ஒரு செக்கை எழுதி இருக்காரு. $10 மில்லியன் அப்படிங்கிற ஒரு தொகையை ஒரு செக்ல எழுதிட்டு, இதுதான் என்னுடைய கோல், இதுதான் என்னுடைய இலக்கு, இதுதான் என்னுடைய கனவு, இது நிஜமாகணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய எண்ணத்தை ரொம்ப ஆழமா பிரதிபலிக்கிற மாதிரி அந்த செக்ல அவர் எந்த தொகையை விரும்பினாரோ அந்த தொகையை அவரு எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் அவரு படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அதன் மூலமாக வந்த பணம் $10 லட்சம். எக்ஸாக்டா எந்த ஒரு அமௌண்ட் அவர் செக்ல எழுதினாரோ அந்த அமௌண்ட்டை அவர் அந்த படத்துல நடிச்சதுக்கான சம்பளமா வாங்குறாரு. அவர் என்ன நினைச்சாரோ அதை இந்த இடத்துல மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல அவர் நிறைய செயல் செய்திருக்காரு அப்படிங்கறத நம்ம மறுக்க முடியாது. பட் ஒரு விஷயம் இந்த இடத்துல நடந்திருக்கு. அது என்னன்னா, என்ன நடக்கணும் அப்படிங்கறத அவருடைய எண்ணத்தின் மூலமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஜிம் கேரி ஒரு அற்புதமான பிரமாதமான நடிகர். பயங்கரமான முக பாவங்களை செய்யக்கூடிய நபர். அவர் இந்த திறன்களை எல்லாம் பயிற்சியின் மூலமாக, செயல்பாடுகள் மூலமாக தான் உருவாக்கி இருக்காரு. நடிப்பு துறையில அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலம் ஆகணும் அல்லது நல்ல ஒரு நடிகர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இலக்கை வச்சிருந்தார். அந்த இலக்கை பிரதிபலிக்கிற மாதிரி அவருடைய ஒட்டுமொத்த இலக்குகளை எல்லாம் ஒன்னா சேர்த்தி, அவருடைய இலக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட பணத்தை அடைஞ்சா நான் இந்த விஷயத்தை எல்லாம் அடைஞ்சிருவேன் அப்படிங்கிற ஒரு மதிப்பீட்டுல அந்த பணத்தை, அந்த தொகையை அவர் எழுதுறாரு அந்த செக்ல. இதன் மூலமா அவருக்கு எதிர்காலத்துல என்ன மாதிரியான ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கறத அவருடைய எண்ணத்தை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றார். கார்ல் யுங்
அப்படின்னு சொல்லப்படுற சுவிட்சர்லாண்டை சார்ந்த ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒருத்தர் இருந்தார். அவர் உளவியலுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு கொடுத்திருக்கிறாரு. அவர் உளவியலை தாண்டி அறிவியலை தாண்டி பலவிதமான விஷயங்களை பத்தியும் பேசியிருக்கிறாரு. அதுல அப்படி அவர் பேசின ஒரு விஷயத்துக்கு பேர் தான் வந்து சிங்க்ரனசிட்டி. அப்படின்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்படின்னா எதிர்காலத்துல நடக்க போற விஷயத்த முன்கூட்டியே கணிக்கிற மாதிரியோ அல்லது காட்டி கொடுக்கிற மாதிரியோ இப்படிதான் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த வந்து முன்னாடியே நமக்கு ஏதோ ஒரு விஷயம் உணர்த்துனா இப்படி இருக்கும். இல்லைன்னா அது ரிலேட்டடா ஏதாவது சில அடையாளங்களை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட அடையாளங்களை நம்ம பார்க்கும்போது எதிர்காலத்துல இப்படிதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம அதை புரிஞ்சுக்கிறோமா அப்படின்னா இல்ல. ஆனா எதிர்காலத்துல ஒரு விஷயம் நடக்கும்போது எனக்கு இதோட அடையாளம் எனக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துக்குவோம். இதுதான் சிங்க்ரனசிட்டி அப்படிங்கிறதுக்கான ஒரு எளிமையான விளக்கம்னு வச்சுக்கோங்க. ஜிம் கேரியோட கதைக்கு வருவோம். இப்போ இந்த சிங்க்ரனசிட்டி அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லைங்களா, இத அவர் வாலண்டியரா உருவாக்கி இருக்கிறாருன்னு சொல்லலாம். எதிர்காலத்துல நடக்க போற ஒரு விஷயத்துக்கான அடையாளத்தை முன்கூட்டியே உருவாக்குறதன் மூலமா அதை மேனிஃபெஸ்ட் பண்ற ஒரு விஷயத்தை, அதாவது நம்முடைய எண்ணத்தை எதிர்காலத்துல கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்படிதான் கிடைக்கணும் அப்படின்னு முன்னாடியே டிசைன் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. அதுவும் எஸ்பெஷலி நம்மால கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயத்தின் மேல நம்முடைய எண்ணத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. ஸோ கிட்டத்தட்ட ஜிம் கேரி இந்த சிங்க்ரனசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். எண்ணம் பொருட்களாகவோ சூழலாகவோ பரிணமிக்கும் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சிங்க்ரனசிட்டின்னு ஒரு விஷயம் இந்த உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலி இதை வந்து ஒரு தனி மனிதனால உணர மட்டும்தான் முடியும். இப்ப நான் சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு சூழல், இந்த மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு முன்னாடியே நடந்திருக்கு அப்படின்னு நீங்க ஒரு சில பேர் ஃபீல் பண்ணிருக்கலாம். எல்லாருமே அப்படி ஃபீல் பண்ணிருப்பாங்களா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. பட் நான் நிறைய ஃபீல் பண்ணிருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில. முன்னாடியே ஒரு சில விஷயங்களை நான் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதோ அல்லது அது மாதிரியான சில அடையாளங்கள் எனக்கு தென்படும் போதோ எதிர்காலத்துல அதே மாதிரியான விஷயம் நடந்ததையோ அல்லது கிடைச்சதையோ நான் அனுபவிச்சிருக்கேன். ஸோ இதை முழுக்க முழுக்க அறிவியல் பூர்வமானது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொண்டுட்டு போறதுக்கு பதிலா அறிவியலை கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு கொஞ்சம் இந்த தனி மனிதனால மட்டுமே உணரக்கூடிய ஒரு சில தத்துவார்த்த கருத்துக்களாக இதை நாம எடுத்துக்கலாம். சில பேருக்கு தோணலாம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம நினைக்கிறது வந்து மூட நம்பிக்கை இல்லையா, இது வந்து நம்முடைய மனித வாழ்க்கையவோ அல்லது மனித குலத்துக்கான ஒரு முன்னேற்றத்துக்கான பாதையை வந்து நம்ம இதுக்கு எடுத்துட்டு போகாதே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைக்கலாம். ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா சில மூட நம்பிக்கைகள் உண்மையாவே நம்ம வாழ்க்கைக்கு தீங்கு விளைவிக்க கூடியதாக இருக்கு. அதை அறிவியலையும் தத்துவத்தையும் ஒரு தனி மனிதனுடைய கண்ணோட்டம் நம்பிக்கை அடிப்படையில அந்த மூட நம்பிக்கைகளை தூக்கி எறியறது அவசியம். ஆனா அதுக்கு வேண்டி எல்லாத்தையுமே தூக்கி எறியணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. தனி மனித நம்பிக்கை அடிப்படையிலையும் கொள்கை அடிப்படையிலையும் தத்துவ அடிப்படையிலையும் நாம அதை கொஞ்சம் பார்த்து அதை கொஞ்சம் ரீசர்ச் பண்ணி அதை நம்மோட புரிதல் அடிப்படையில நாம புரிஞ்சுக்கிறது, எஸ்பெஷலி இந்த சிங்க்ரனசிட்டி மாதிரியான கருத்துக்கள் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாமே வந்து ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு பாசிட்டிவா உதவி செய்யுது அப்படிங்கிறாரு. இது சொன்னவர் கார்ல் யுங் தான். சோ எல்லாத்தையுமே மூட நம்பிக்கை அப்படின்னு எடுத்துக்கிறதுக்கு பதிலா இது மாதிரியான வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய ஒரு சில நல்ல கருத்துக்களை நம்ம சரியா பயன்படுத்தும் விதத்துல இது நம்முடைய வளர்ச்சிக்கும் வாழ்க்கைக்கும் உதவிதான் செய்கிறது. சோ நான் சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா இந்த சிங்க்ரனசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, தனி மனிதனால இதை உணர முடியும். அந்த அடிப்படையில இருந்து பார்த்தோம் அப்படின்னா முன்கூட்டியே நடக்க போற விஷயங்களை பத்தின சில அடையாளங்கள் நமக்கு தென்படுது அல்லது காண்பிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. அதாவது நம்ம கண்ணால ஒரு விஷயத்தை இப்ப பார்க்கிறோம், இதுக்கும் எதிர்காலத்துல நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தோட அது தொடர்புடையதாக அல்லது கனெக்டட்ல இருக்கிற ஒரு விஷயமாக இருக்கு. இந்த விஷயம் எல்லாம் இயல்பா நடந்துகிட்டே இருக்கு. இயல்பா ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, இத நாம என்ன நினைக்கிறோமோ வாலண்டியரா, அதாவது நான் இப்ப என்ன நினைக்கிறேன், என்னுடைய வலிமையான எண்ணத்தை வச்சு நான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நடக்கணும் அப்படின்னு நடக்க போற விஷயத்துல என்னுடைய எண்ணத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றேன். இதைத்தான் நாம இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல செய்யறதுக்கு முயற்சி பண்றோம். நெப்போலியன் ஹில்லுடைய புத்தகத்துல ஒரு கோட் வரும், அழகான ஒரு கோட். அது மிகப்பெரிய ஒரு ஓக் மரம் சிறிய விதைக்குள் தூங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு எழுதியிருப்பார். இந்த விதை தான் நம்முடைய எண்ணம். அந்த விதைக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. எதிர்காலத்துல மிகப்பெரிய மரமாக வளரக்கூடிய பொட்டன்ஷியல் தான் அது. அதே மாதிரி தான் நம்முடைய எண்ணத்தையும் விதையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பிலசாபிக்கலா நம்முடைய எண்ணத்துக்கு எதிர்காலத்துல நம்முடைய வாழ்க்கையில நடக்க போற மிகப்பெரிய ஒரு விஷயத்துக்கான பொட்டன்ஷியல் இருக்கு, அல்லது எதிர்காலத்துல எப்படி நடக்கணும்
அப்படிங்கிற பொட்டன்ஷியலை உருவாக்கக்கூடிய தன்மை வந்து நம்முடைய எண்ணத்துக்கு இருக்குன்னு எடுத்துக்கலாம். நம்முடைய எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாம பல்வேறு செயல்களையும் முடிவுகளையும் நாம எடுக்கிறோம், வாய்ப்புகளையும் நாம தேர்ந்தெடுக்கிறோம். அப்படி எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் எதிர்காலத்தில் ஒரு விளைவாக ஏற்படுது. இப்போ இந்த வீடியோவை நீங்க நிறைய பேர் பார்த்தீங்க, இந்த வீடியோவை என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அல்லது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு தாட் வந்திருக்கும். டக்குன்னு நீங்க கிளிக் பண்ணிருக்கீங்க. இவ்வளவு நேரம் நீங்க இந்த ஆடியோவை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய எண்ணம் இந்த ஆடியோவை கேட்க வைக்குது, அதாவது இதை கிளிக் பண்ண வச்சிருக்கு. அதே மாதிரி உங்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது எதிர்காலத்துல ஒரு பொருளாகவோ ஒரு சூழலாகவோ பரிணமிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கதாக இருக்கு. அதனாலதான் பொதுவா நம்முடைய எண்ணங்களை பாசிட்டிவா வச்சுக்கணும், நேர்மறையா சிந்திக்கணும், எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னலாம் சொல்றதுக்கான காரணம். ஸோ ஈர்ப்பு விதியினுடைய முதல் கொள்கையே, முதல் தத்துவார்த்த கொள்கையே என்ன அப்படின்னா, எண்ணம் பொருட்களாகவோ சூழலாகவோ மாறக்கூடிய தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறது. இதனுடைய அடுத்த கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் அட்ராக்ட்ஸ் லைக், ஒற்றவை ஒற்றவற்றை ஈர்க்கும் அப்படிங்கிறது. இந்த இடத்துல இந்த கருத்தை வந்து நாம தத்துவார்த்த கருத்தாகவே தான் புரிஞ்சுக்கணும். இங்க வந்து சொல்லப்பட்ட விஷயம் காந்தம் கிடையாது. ஒரு உதாரணத்துக்காக அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக உவமைப்படுத்தி சொல்லி இருக்கிறாங்க. ஒரே மாதிரி இருக்கிற விஷயம் ஒரே மாதிரி இருக்கிற இன்னொரு விஷயத்தை ஈர்க்கும் அப்படிங்கிறாங்க. இத இன்னொரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா, ஜேம்ஸ் ஆலனுடைய புத்தகத்துல இத ரொம்ப மிக கச்சிதமா சொல்லி இருப்பார். யூ டோன்ட் அட்ராக்ட் வாட் யூ வாண்ட், யூ அட்ராக்ட் வாட் யூ ஆர் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லுவார். நீங்க எதை விரும்புறீங்களோ, எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் நீங்க ஈர்க்கிறது கிடையாது. நீங்க யாரா இருக்கீங்களோ அதற்கு தகுந்த விஷயத்தை தான் நீங்க ஈர்க்கிறீங்க அப்படிங்கிறார். ஜிம் கேரியோட உதாரணத்தையே நாம எடுத்துக்கலாம். ஜிம் கேரி உண்மையாகவே மிகச்சிறந்த நடிகர் தான். அந்த நடிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் வந்து பயிற்சி பண்ணி இருக்கிறார், அதற்கான முயற்சிகள் எடுத்திருக்காரு, அந்த திறனை வளர்த்திருக்காரு, மறுக்கவே முடியாது. அவர் ஒரு சிறந்த நடிகனாக இருந்தார். ஆனா தான் ஒரு சிறந்த நடிகன் என்பதை அவர் நம்பிக்கொண்டிருந்தார். அந்த நம்பிக்கை அவர் அளவில் மட்டுமே இருந்தது. அவர் ஒரு சிறந்த நடிகர் தான் என்பதை இந்த உலகம் ஏற்கும் வகையில் அவருக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல, அவ்வளவுதான். அந்த செக் எழுதினாரு பாத்தீங்களா, அதன் மூலமாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, அது எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த வாய்ப்பை அவர் டிஃபைன் பண்ணார். ஏன் அவர் $10,000 எழுதியிருக்கலாம், $5,000 எழுதியிருக்கலாம், இல்ல இன்னும் கொஞ்சம் கூட போட்டு எழுதியிருக்கலாம். ஆனா அவர் குறிப்பிட்ட தொகைக்கு இந்த மாதிரியான ஒரு படத்துல இந்த மாதிரியான ஒரு நடிப்பை வெளிப்படுத்துற ஒரு நடிகருக்கு தான் கிடைக்கும். அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்படிப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பாக தான் இருக்கணும், குட்டி சின்ன வாய்ப்பா இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த எதிர்கால சூழலை, எதிர்காலத்துல நடக்க போற நிகழ்வை இவரு முன்கூட்டியே தாட் மூலமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு. லா ஆஃப் அட்ராக்ஷன். நீங்க ஈர்க்கிற விஷயம் எல்லாமே உங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் தான். இத இன்னொரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நீங்க அந்த ஒரு நபராக மாறணும். இங்க சீக்ரெட் அப்படிங்கிற புத்தகத்துல, ரோண்டா பைரன் எழுதின அந்த புத்தகத்துல சொல்லப்படாத ஒரு முக்கியமான கருத்து வருது, செல்ஃப் இமேஜ். இந்த செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நீங்க இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அற்புதமான புத்தகம் இருக்கு, சைக்கோ சைபர்நெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸ்வெல் மால்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் எழுதின ஒரு புத்தகம். அது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பவர் ஆஃப் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட், ஆழ்மனதின் அற்புத சக்தி அப்படின்னு சொல்லப்படுற அந்த புத்தகத்தை விட மிகச்சிறந்த புத்தகம் தான் இந்த சைக்கோ சைபர்நெட்டிக்ஸ் அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வீடியோ பார்த்து அதுல வந்து நீங்க பெரிய விஷயத்தெல்லாம் கத்துக்க முடியாது. நான் சொல்றது, நீங்க புக்கு படிக்கணும், இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம். அந்த புத்தகத்துல செல்ஃப் இமேஜ் அப்படின்னா என்ன, அது எப்படி உருவாகுது, அது எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமாக அவனை வந்து கொண்டுட்டு போகுது அப்படிங்கிற விஷயத்தை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி இருப்பார். இந்த செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறது பாசிட்டிவா சரியா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன், அதாவது ஈர்ப்பு விதி அப்படிங்கறதன் மூலமா நீங்க நினைக்கிற விஷயத்தை அடையக்கூடிய அந்த விஷயம் சரியாக வேலை செய்யும். இந்த செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறது சரியாக இல்ல, நெகட்டிவா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல தான் நிறைய பேர் இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கறாங்க, ஆனா எதுவும் கிடைக்கிறது இல்ல. இந்த செல்ஃப் இமேஜை சரி பண்றது தான் இதற்கான தீர்வு. முதல்ல இந்த செல்ஃப் இமேஜ் அப்படின்னா என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இதை பத்தி நம்ம நிறைய நம்முடைய பழைய வீடியோஸ்ல நம்ம நிறைய பேசி இருக்கோம். இந்த இடத்துல செல்ஃப் இமேஜ்
இமேஜை பற்றி நமக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால ஷார்ட்டாக அதை பற்றி பார்த்துடலாம். செல்ஃப் இமேஜ் அப்படின்னா உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க. இந்த இமேஜ்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது ஒருத்தரை பற்றி நாம் உருவகப்படுத்தி வச்சிருக்கிறது. இவங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க, இவங்கன்னா இப்படி தான், இவங்களுக்கு இந்தந்த கேரக்டர் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உங்களை பற்றியே உங்கள் மனசில் உருவகப்படுத்தி வச்சிருக்கிற அந்த இமேஜுக்கு பேரு தான் செல்ஃப் இமேஜ். நீங்கள் இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் அந்த நபரா இருக்கீங்களா, அந்த நபரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அந்த நபரா இருந்தீங்கன்னா அதை ஈர்ப்பீங்க, அந்த நபரா இல்லைன்னா அதை ஈர்க்க மாட்டீங்க. நீங்க என்ன நபரா இருக்கீங்களோ அதற்கான வாய்ப்புகளோ அதற்கான விஷயங்கள் தான் உங்களை தேடி வரும், இல்ல நீங்க அதை தேடி போவீங்க. அப்போ இந்த செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு இலக்கை வச்சிருக்கீங்க, அதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுக்கு நீங்க ஈர்ப்பு விதி மெத்தட் எல்லாம் பயன்படுத்துறீங்க. ஓகே, இதெல்லாம் இது வரைக்கும் ஓகே. பட் இந்த விஷயம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்க எதிர்காலத்துல ஒரு குறிப்பிட்ட நபராக மாறணும் அல்லது இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு பர்சனா மாறக்கூடிய தகுதி எனக்கு இருக்கு அப்படின்னு நீங்க உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. நம்பிக்கை இருக்குன்னா உங்க செல்ஃப் இமேஜ் பாசிட்டிவா இருக்கு, அந்த விஷயம் நடக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அந்த ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து வைப்பீங்க. படிப்படியா நீங்க ஒவ்வொரு விஷயத்துல உங்களை இந்த பிரபஞ்சம் உங்களை கூட்டிட்டு போகும். அப்படி கூட்டிட்டு போகும்போது ஒரு கட்டத்துல உங்களை ஒரு குறிப்பிட்ட தகுதி அடையக்கூடிய ஒரு நபராக பிரபஞ்சம் ஒரு காலகட்டத்தில் நிப்பாட்டும். அப்போ நீங்க இன்னைக்கு என்ன வேணும்னு கேட்டீங்களோ அது உங்களுடைய எதிர்காலத்தில் கிடைக்கும். நிறைய பேர் இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்துறவங்க நெகட்டிவா எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, அவங்களுடைய எதிர்காலத்தை பத்தி பார்க்க மாட்டாங்க, அவங்களுடைய நிகழ்காலத்தை வச்சு அவங்களுடைய எதிர்காலத்தை கம்பேர் பண்ணுவாங்க. உங்களால ஒரு 100 கிலோ வெயிட்டை தூக்க முடியுமா அப்படின்னு கேட்டா தூக்க முடியும் அப்படின்னு ஒரு சில நபர்களால மட்டும்தான் சொல்ல முடியும். எல்லாரும் என்னால தூக்க முடியாதுன்னு ஈஸியா சொல்லிடுவோம். இன்னைக்கு இருக்கிற உங்களால 100 கிலோ வெயிட் தூக்க முடியாது. உங்களுக்கு 1 வருஷம் டைம். அந்த 1 வருஷம் நீங்க முழுமையா நீங்க ஒரு மிகச்சிறந்த ஒரு மாஸ்டர் கிட்ட நீங்க ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்க. அந்த கோச் நிறைய அத்லீட்ஸை ட்ரெயின் பண்ணவர்னு வச்சுக்கோங்க. அவர் உங்களுக்கு இன்னையிலிருந்து அடுத்த 1 வருஷத்துக்கு ட்ரைனிங் கொடுக்க போறாரு. ஒவ்வொரு நாளும் நீங்க பயிற்சி எடுத்துக்க போறீங்க, உங்க ஸ்ட்ரென்த் நீங்க கூட்ட போறீங்க. படிப்படியா நீங்க அந்த வெயிட் தூக்குற பயிற்சி நீங்க எடுத்துக்க போறீங்க. இப்போ அடுத்த வருஷம் உங்களால 100 கிலோவை தூக்க முடியுமா அப்படின்னு கேட்டா என்னால தூக்க முடியும் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை நமக்கு அவசியம். இப்ப இருக்கிற உங்களால அந்த விஷயத்தை அடைய முடியாம இருக்கலாம், ஆனா எதிர்காலத்துல நீங்க மாற போறீங்க இல்லையா? அந்த நபரால அது முடியும், அந்த நபருக்கு அது வரும், அந்த நபருக்கு அது கிடைக்கும், அந்த நபர் அதை அடைவதற்கு தகுதி உள்ளவராய் இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். நிறைய பேர் தங்களுடைய பிரசன்ட் கண்டிஷனை வச்சு ஃபியூச்சர் கண்டிஷனை எடை போடுறாங்க. அது மிகப்பெரிய தவறு. பிரபஞ்சம் நீங்க ஒரு விஷயத்தை கேட்குறீங்க அப்படின்னா எடுத்த உடனே தூக்கி உங்க கையில கொடுத்துடாது. அந்த தகுதியுடைய நபராக உங்களை மாத்துறதுக்கான ப்ராசஸ்ல கூட்டிட்டு போகும். அதற்கு நீங்க யாரை பார்க்கணும், எந்தெந்த விஷயங்களை சந்திக்கணும், எந்தெந்த சவால்களை சந்திக்கணும், எந்தெந்த பயிற்சிகளை எடுத்துக்கணும், எதெல்லாம் தெரியணும், எதெல்லாம் தெரியக்கூடாது, எதை பின்பற்றணும், எதை விடணும், இந்த ப்ராசஸ்க்குள்ள உங்களை கூட்டிட்டு போகும். இந்த ப்ராசஸ் முடியும் போது அந்த நபராக நீங்க மாறி இருப்பீங்க. அந்த நபராக மாறுவதற்கு நீங்க ரெடியா இருக்கணும். இதுதான் பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டா அது உங்களுக்கு கொடுக்கிறதுக்கான முதல் தகுதி. நான் ரெடியா இருக்கேன், ஐ எம் ரெடி. என்ன ப்ராசஸ் வந்தாலும் சரி, எனக்கு இதுதான் வேணும். பட் அதை அடையிறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. அந்த தகுதி இப்போ என்கிட்ட வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா எதிர்கால என்கிட்ட அந்த தகுதி உருவாகும் அப்படின்னு ஆழமா நம்புங்க. அந்த உண்மையான, அதாவது உங்க மேல நீங்க வைக்கிற ஆழமான நம்பிக்கை, தட் இஸ் செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க நினைக்கிற விஷயம் மேனிஃபெஸ்ட் ஆகும். நண்பர்களே, நாம இந்த பாட்காஸ்ட் எபிசோட் மூலமா நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறோம். ஐ ஹோப் இந்த பகுதி உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு வேல்யூ ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியா நாம இந்த பாசிட்டிவ் மைண்ட் பாட்காஸ்ட் மூலமா நிறைய விஷயங்களை நாம கத்துக்குவோம், லேர்ன் பண்ணவும் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம ஒரு சில இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் அல்லது டெக்னிக்ஸை நீங்க சரியா ஃபாலோ பண்றதுக்கான கைடட் பிராக்டிசஸ் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் இருக்கு. அதுக்கான சில ரீசர்ச் ப்ராசஸ்ல நம்ம இறங்கி இருக்கோம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா அந்தந்த
அந்த கண்டென்ட்டை பத்தி பேசும்போது அது உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ச்சியாக நம்ம எபிக் லைஃப் சேனலையும் இந்த பாசிட்டிவ் மைண்ட் பாட்காஸ்ட் அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்டையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. நிச்சயமா உங்க மனசுல நேர்மறையான எண்ணங்களை விதைக்கக்கூடிய விதைகளை தூவுறது தான் இந்த பாட்காஸ்டோட அல்டிமேட் நோக்கம். அடுத்த பதிவுல சந்திக்கலாம். மிக்க நன்றி. அண்ட் ஐ ஹேவ் a வீடியோ ரெக்கமெண்டேஷன். growth factor தமிழ் அப்படிங்கிற நம்முடைய இன்னொரு சேனல்ல இதே மாதிரியான ஒரு சில நல்ல கருத்துக்களை நாம பதிவிட்டு இருக்கோம். அதற்கான வீடியோ தான் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கிளிக் பண்றதன் மூலமா அந்த வீடியோவை நீங்க பார்க்கலாம்.